நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லெதர் டெக்னாலஜின்றான். லெதர்னு என்னது? தோல். இப்போ தோல்னு என்னது? அது மிருகத்தோட தோள்கள், ரைட்டா? ஆடு மாடு இதனோட தோள்களை தான் குறிக்கும். அது தோல் எடுத்து நாம் பல வழிகளில் பயன்படுத்துகிறோம். செருப்பு தைக்க பயன்படுத்துகிறோம், கோட்டு குளிர்காலங்களில் போடக்கூடிய கோட்டு, அலங்கார பொருட்கள் இவைகள்லாம் தயார் பண்ணுகிறோம். அப்போ லெதர் இண்டஸ்ட்ரீஸ் என்னது? தோல் 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 தொழிற்சாலைகள். தோலை பயன்படுத்தி உண்டாக்கக்கூடிய பொருட்களை உண்டாக்கும் இடம்தான் தோல் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் என்னது? பங்களிப்பு செய்கிறது. அக்கௌண்ட்ஸ் என்னது? கணக்குகள்னு அர்த்தம். அதாவது எவ்வளோ அக்கௌண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ்னால் பங்களிக்கிறது. எவ்வளவு? ஃபார் 60% ஆஃப் லெதர் டேனிங் ப்ராசஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டா 60% பங்களிப்பு செய்கிறது, ரைட்டா? இதில் ஆஃப் லெதர் டேனிங் ப்ராசஸ் அப்படின்னு தோல் டேனிங்னு என்னதுன்னா பதனிடுறது. இப்போ நம்ம தோல் ஆடை கொண்டுட்டு அது தோலை உரிச்சிடுறோம். அப்படியே செருப்பு தைக்க முடியும்? அப்படியே கோடு தைக்க முடியாது. அதை பதனிடணும், அதை ட்ரை ஆக்கணும், ரைட்டா? அந்த தோலை சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை ஆக்கி விறப்புத்தன்மையை உண்டாக்கணும். அதுக்கடுத்து அதை அறுத்து செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் டேனிங்னு சொல்லுவாங்க. டேனிங்னா பதனிடுதல். அதை முழுமையாக்கணும். அந்த ஈரப்பதம் தோலில் உள்ள ஈரப்பதம் எல்லாத்தையும் உலர வச்சு எடுக்கணும். அந்த செயல்முறைக்கு தான் டேனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. செயல்முறைகள். அப்போ டேனிங்னு என்னது? டேனிங்னா தோல் பதனிடுதல். அந்த டேனிங்னா லெதர்னா தோல், டேனிங்னா பதனிடுதல். ப்ராசஸ்னால் செயல்முறைகள், வழிமுறைகள், ரைட்டா? டேனிங்னா செயல்முறைகள், வழிமுறைகள், ரைட்டா? அப்போ தமிழ்நாடு இந்த செயல்முறையில் தோல் பதனிடும் செயல்முறையில் 60% வேலைகளை தமிழ்நாடு செய்யுது. இந்தியாவில் மொத்தம் 100% வேலையில் இந்த தோல் பதனிடும் ப்ராசஸ் செயல்முறையில் 60% தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்றான். அப்போ தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ்னால் பங்களிக்கிறது. எதற்கு? ஆஃப் 60% 60% பங்கு வகிக்கிறது. எதில்? தோல் பதனிடும் லெதர் டேனிங் ப்ராசஸ், தோல் பதனிடும் செயல்முறை ஆஃப் இந்தியாவில் தோல் பதனிடும் செயல்முறையில் 60% இந்தியாவில் 60% தமிழ்நாட்டில் நடக்கிறது. மேலும் 38% எதில்? ஆஃப் லெதர் ஃபுட்வேர் கேர்மெண்ட்ஸ் அண்டு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இந்த 3 பொருட்கள் தயார் பண்ணுறதுலேயும் 38% தமிழ்நாடு பங்களிப்பு வகிக்கிறது. அந்த அக்கௌண்ட்ஸ் இதுக்கும் பொருந்தும். 38% இருக்கும். 38% ஆஃப் ஆல் லெதர், எல்லா லெதர் ஃபுட்வேரில் காலணிகள். ஆல் லெதர், அது லெதர்னா தோல் காலணிகள், தோல் செருப்பு செய்கிறோம் இல்லையா, காலணிகள் தயாரிப்பதில். அண்டு நெக்ஸ்ட் கேர்மெண்ட்ஸ் என்னது? துணிமணிகள், சட்டை, நம்ம கோட்டு தைக்கிறோம் இல்லையா அந்த லெதரில், அது குளிர்காலங்களில் உள்ளவங்க போடுவாங்க. கேர்மெண்ட்ஸ்னால் துணிமணிகள். மற்றும் காம்போனன்ட்ஸ் இதர பொருட்கள் மணிப்பரிசு, லேடிஸ் பேக்கு இதெல்லாம் தைக்கிறோம் இல்லையா. இந்த 3லேயும் 38% தமிழ்நாட்டில் இந்த பங்களிப்பு வகிக்கிறது. இந்த தோல் செய்யும் பொருட்கள் செய்கிறதுல 38% இந்தியா லெவலில் இந்த 3ஐயும் தயாரிக்கிறதுல 38% தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஆனால் தோல் பதனிடுவதில் மட்டும் செயல்முறையில் 60%, ரைட்டா? அடுத்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் டேனரிஸ் ஆர் லொக்கேட்டட் அரவுண்ட் வேலூர். அப்போ நூற்றுக்கணக்கான, ரைட்டா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ்னால் 100, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப்னா நூற்றுக்கணக்கான, ரைட்டா? நூற்றுக்கணக்கான லெதர் டேனரிஸ்னு என்னது? தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை குறிக்குது. தோல் பதனிடுறாங்களே ப்ராசஸ் செயல்முறைகள், அது எங்கே செய்யணும்? தொழிற்சாலை செய்யணும்ல, அந்த தொழிற்சாலைகளை குறிக்கிறது தான் டேனரிஸ். டேனிங்னா தோல் பதனிடுதல். இதை லெதர்னா தோல் பதனிடுதல். அப்போ டேனரிஸ்னால் தோல் பதனிடும், லெதர் டேனரிஸ் அப்படின்னா தோல் பதனிடும் தொழிற்சாலைகள். அப்போ நூற்றுக்கணக்கான தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் ஆர் லொக்கேட்டட் அமைந்திருக்கின்றன அரவுண்டு வேலூர் டிஸ்ட்ரிக்ட். அப்படின்னா வேலூர் மாவட்டம் தான். அரவுண்டு வேலூர்னா வேலூரை சுற்றி நூற்றுக்கணக்கான தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அமைந்திருக்கின்றன. அண்டு நியர்பை டவுன்ஸ் அதை சுற்றியும் அமைந்திருக்கின்றன. மேலும் அருகில் உள்ள நகரங்கள் அப்படின்னா வேலூருக்கு அருகில் உள்ள நகரங்களிலும் இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அமைந்திருக்கின்றன சொல்கிறான். சச்சஸ் உதாரணமாக அருகில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? சச்சஸ் ராணிப்பேட்டை, ஆம்பூர்,
அண்டு வாணியம்பாடி. இந்த 3 அது வேலூருக்கு அருகில் உள்ளதுலேயும் அமைந்திருக்கிறது. இது லெதர் டேனரிஸ், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள். த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இஸ் த டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபினிஷ்டு லெதர் குட்ஸ் அப்படின்னா வேலூர் மாவட்டம் வந்து டாப் எக்ஸ்போர்ட்டர், அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடியது. ரைட்டா? இந்த வேலூர் மாவட்டம் வந்து இருக்கிறது த டாப் எக்ஸ்போர்ட்டர்னால் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எதில் ஏற்றுமதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷ்டு லெதர் குட்ஸ். ஃபினிஷ்டு என்னது? முடிக்கப்பட்ட, அதாவது ஒரு லெதர் தோலை எடுத்து ஒரு பொருளாக தயாரித்து முடிக்கிற வரைக்கும், அதான் முடிக்கப்பட்ட லெதர் குட்ஸ். லெதர்னா தோல் பொருட்கள், முடிக்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட தோல் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் வேலூர் மாவட்டம் டாப் எக்ஸ்போர்ட்டர்னா அதிகமான ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக நகரமாக இருக்கிறது. இன் கண்ட்ரி, இந்த நாட்டில் படிக்கணும் பாருங்கள். வேலூர் மாவட்டமானது இருக்கிறது எப்படி? டாப் எக்ஸ்போர்ட்டர்னா அதிகமாக ஏற்றுமதி செய்யும் மாவட்டமாக இருக்கிறது. எதற்கு? ஃபினிஷ்டு லெதர் குட்ஸ் அப்படின்னா, ஃபினிஷ்டு லெதர் குட்ஸ்னால் முடிக்கப்பட்ட தோல் பொருட்கள் அப்படின்னா உண்டாக்கப்பட்ட தோல் பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் மாவட்டமாக வேலூர் இருக்கிறது. எங்கே? இந்த கண்ட்ரி, இந்த நாட்டில். அப்போ இந்த நாட்டில் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது எங்கே? வேலூர்லேருந்து தான் தோல் பொருட்கள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அப்போ சென்ட்ரல் மத்திய லெதர் தோல் ஆராய்ச்சி நிறுவனம். ரைட்டா? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம். லெதர்னா தோல், ரிசர்ச்னா ஆராய்ச்சி நிறுவனம். என்னவாக இருக்கிறது? இது கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட்டோட இது தொழிற்சாலை. ரைட்டா? சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது ஒரு நிறுவனம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்தது. சிஎஸ்ஐஆர் ரிசர்ச் லேபரேட்டரி இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு அப்படின்றான். அப்போ சிஎஸ்ஐஆர் ரிசர்ச் லேபரேட்டரின்றான். அப்போ சிஎஸ்ஐஆர்னது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு அர்த்தம். ரைட்டா? அதாவது சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ரைட்டா? இதைத்தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதுக்கு கீழே தான் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அமைந்திருக்கிறதுன்றான். இஸ் லொக்கேட்டட் இன் சென்னையில் அமைந்திருக்கிறது. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்பது எவ்வாறாக இருக்கிறது? ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்னா சிஐஎஸ்ஆர் ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்னா சிஐஎஸ்ஐஆரோட ஆராய்ச்சி லேபரேட்டரியில் ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு தான் சொல்கிறான். அதில் ஒன்று தான் இது. ரைட்டா? இது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதனால் அதை தான் கமா போட்டிருக்காங்க. அந்த இது கொஞ்சம் குழப்பங்க பார்த்துங்க. சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்னா இதில் ஒன்று தான் அது. இதற்கு கீழே ஒரு வேலை செய்யக்கூடிய சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே அமைந்திருக்கிறது? இஸ் லொக்கேட்டட் இன் சென்னையில் அமைந்திருக்கிறது. அப்படின்னால பார்த்துக்கோங்க. திரும்பி நான் படிக்கிறேன். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து கமா போட்டேன். இது என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். சிஎஸ்ஆர் ரிசர்ச் லேபரேட்டரி. இது எப்படி இருக்கு? சிஎஸ்ஆரோட லேபரேட்டரி ஒரு ஆராய்ச்சி கூடத்திற்கு கீழே இருக்கிறதுன்னு அர்த்தம். லொக்கேட்டட்னு அமைந்திருக்கிறது இன் சென்னை. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஜிஐ டேக். அப்போ ஜிஐன்னு என்னது? ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்னு என்னது? புவியியல் குறியீடுன்னு அர்த்தம். ரைட்டா? ஜிஐனா ஜினா ஜியாகிரபிக்கல், ஜியாகிரபினா புவியியல்னா நம்ம பூமியில். அப்போ இண்டிகேட்டர்னா ஒரு குறியீடு. அப்போ என்னது புவியியல் குறியீடு அப்படின்னா, நான் உதாரணம் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு பொருளை நீங்கள் தயார் பண்ணுறீங்க ஒரு ஏரியாவில். இப்போ மதுரையில் ஒரு பொருளை தயார் பண்ணுறீங்க. அப்போ தயாரிப்பாளர் வந்து அந்த பொருளுக்கு உண்டான ஒரு குறியீடை கொடுக்கலாம். அதுக்கு உரிமை இருக்குது. ரைட்டா? இப்போ நீங்கள் லோகோ வச்சுருக்கீங்க. இப்போ பேட்டா செருப்பு, அவன் ஒரு படம் மாதிரி போட்டிருப்பான் அவனுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா? பேட்டாக்குன்னு ஒரு படம் போட்டிருப்பான். அது அவனோட ஜிஐஎல் குறியீடு. அதாவது ஜிஐனா ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அது அவனோட தயாரிப்பு குறியீடுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து மனிதர்களுக்கு அந்த ஃபேக்ட்ரிகளுக்கு உரிமை இருக்கிறது. அதைத்தான் சொல்ல வர்றான். ஜிஐ டேக்ஸ். ரைட்டா? அப்படின்னு டேக்னா அந்த தொங்கிட்டு இருக்குல்லையே, அதை தான் சொல்கிறான். ஜிஐனா ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர். அதான் இப்போ கீழே படிப்பு பாருங்கள். ஜிஐன்னு போட்டு பிராக்கெட்டில் ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்னா புவியியல் குறியீடு என்பது இருக்கிறது. ஏ நேம் ஒரு பேராக இருக்கிறது. ரைட்டா? நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. பெரிய கம்பெனியில் ஒரு லோகோ போட்டிருப்பான். அந்த லோகோவை தான் அது அவனுக்கு உரிமை, அவன் போடுறதுக்கு. அதை தடுக்க முடியாது. அதை தான் இப்போ சொல்ல வர்றான். இஸ் எ நேம் ஒரு பேர் அல்லது சைன் ஒரு முத்திரை ஒரு பெயராக இருக்கும். அந்த பெயர் இன்னொருத்தன் வைக்கக்கூடாது. ரைட்டா?
இப்போ நான் பேட்டா அப்படின்ற ஒரு செருப்பு கடை பார்த்துக்கணும். அப்போ இன்னும் நானும் பேட்டான்னு வைக்க மாட்டேன், வைக்கவே முடியாது. அந்த குறியீடு அவனுக்கு தான் சொந்தம், ரைட்டா? நானும் பேட்டா அப்படின்னு வைக்க முடியாது. அப்படி வச்சேன்னு சொன்னால் அவன் குறியீடை யூஸ் பண்ண முடியும். பேட்டான்னு போட்டு அவன் ஒரு சிம்பிள் போட்டிருப்பான். அதே மாதிரி நான் பேட்டான்னு போட்டு அந்த சிம்பிளை போட முடியாது. அதான் இன்னொன்று பார்த்துருக்கேன், பிஎஸ்சி பேட்டான்னு ஒரு கடை இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அந்த பேட்டா கடை வந்து ஃபேமஸ் ஆன ஒன்று, அது இன்னொருத்த வந்து டூப்ளிகேட் மாதிரி பிஎஸ்சி பேட்டான்னு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, ரைட்டா? அதனால தான் சொல்கிறான், ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் என்பது இஸ் எ நேம், ஒரு பெயர், அதாவது புவியியல் குறியீடு என்பது ஒரு பெயர் அல்லது சைன், ஒரு முத்திரையாக இருக்கலாம். யூஸ்டுனா உபயோகப்படுத்தப்படுகிறது. எது மேலே? ஆன் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ்னு பொருட்கள் மேல். யார் உபயோகப்படுத்தாது? ஓனர் உபயோகப்படுத்துவார். இது என்னோடது தான் அப்படின்ட்டு, ரைட்டா? ஆன் யூஸ்டு ஆன் ப்ராடக்ட்ஸ் விச் கரஸ்பாண்ட்ஸ்னால் அது சம்மந்தப்பட்டு இருக்கிறது, ரைட்டா? எப்படி? விச் கரஸ்பாண்ட்ஸ் டு எ ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். அப்படின்னா ஸ்பெசிஃபிக்னா ஒரு குறிப்பிட்ட புவியியல் அமைப்பு, ரைட்டா? அது எந்த இடத்துல தயார் பண்ணுறாங்களோ அதை குறிப்பிடும் வகையில் அது அமைந்திருக்கிறது, ரைட்டா? இப்போ நம்ம பேட்டான்றது இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருள் அப்படின்னு இந்தியாவோட குறியீடு அமைந்திருக்கும், ரைட்டா? இஸ் யூஸ்டு சைன். இந்த மாதிரி நான் திரும்பி படிக்கணும். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் குறியீடு, புவியியல் குறியீடு இஸ் நேம், ஒரு பெயர் அல்லது சைன், யூஸ்னு உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆன் ப்ரொடக்ஷன் பொருட்கள் மேல் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் சொல்கிறோம். அந்த குறியீடு விச்சுன்ற குறியீடை குறிக்கிறது. விச் கரஸ்பாண்ட்ஸ் சம்மந்தப்பட்டுள்ளது. எதோட? டு ஏ ஸ்பெசிஃபிக். அந்த குறியீடானது எதோட தொடர்பு வைத்துள்ளது? கரஸ்பாண்ட்ஸ்னு தொடர்பு வைத்துள்ளது. அப்போ டு ஏ ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், எதோட? ஒரு குறிப்பிட்ட புவியியல் அமைப்பு, அது எந்த இடத்துல தயாரிக்கப்படுகிறதுன்றதோட தொடர்பு உள்ளது அந்த குறியீடு. அதை வச்சு தான் அந்த குறியீடை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த தயாரிப்பாளர். நெக்ஸ்ட்டு இட் ப்ரொவைட்ஸ்னால் இது வழங்குகிறது. இந்த ஜிஐனா ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் அதை குறிக்குது. அது வழங்குகிறது ரைட்ஸ், உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆஃப் த ஹோல்டர்ஸ். உரிமை ரைட்ஸ்னு உரிமை மற்றும் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு ஆஃப் த ஹோல்டர்ஸ்னால் தயாரிப்பாளருக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் லோகோவை பேரை வச்சுக்கோங்கன்ற உரிமையை இந்த ஜிஐ டேக் வழங்குகிறது, ரைட்டா? இப்போ சம் இம்பார்ட்டன்ட் ஜிஐ டேக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சில முக்கிய ஜிஐ டேக்குகள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், ரைட்டா? சில முக்கிய ஜிஐ டேக்குகள் அப்படின்னா, ஜிஐ டேக்னு அந்த இடம், எந்த இடத்துல அவங்க அதிகமாக தயாரிக்கப்படுகிறது அதோட இடங்கள் பற்றி பார்க்கலாம். இப்போ பிளேஸ் அண்டு ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட்டு அதனோட ஜிஐ குறியீடு, ரைட்டா? ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் என்னது? அது எந்த இடத்துல இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆரணின்ற ஊர், ரைட்டா? ஆரணின்ற ஊர் எதற்கு ஃபேமஸ்ஸு? எதனோட தயாரிப்பு? சில்க்குன்னு பட்டு. அப்போ நெக்ஸ்ட் காஞ்சிபுரம். அப்போ காஞ்சிபுரம் வந்து எதற்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் சில்க்கு தான், அதுவும் பட்டு தான், ரைட்டா? காஞ்சிபுரமும் பட்டு தான், ரைட்? நெக்ஸ்ட்டு அப்படி கோயம்புத்தூர் என்னது? வெட் கிரைண்டர்னு என்னது? வெட் கிரைண்டர் என்னது? மாவு அரவி மில்னு அர்த்தம். மாவு அரைக்கிற மிஷின், ரைட்டா? மாவு அரைக்கிற மிஷின். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான்? கோரா காட்டன். அப்போ கோரா காட்டன் என்னது? கோரப்பட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ மாவு அரைக்கிற மிஷின், வெட் கிரைண்டர் மாவு அரைக்கிற மிஷின் அண்டு கோரப்பட்டு. இதுக்கு ஃபேமஸ் என்னது? கோயம்புத்தூர். அப்படி தஞ்சாவூர் எதற்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னா பெயிண்டிங், ஓவியங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ட்னா என்னது? ஆர்ட் பிளேட்னு சொல்கிறான். அப்போ ஆர்ட் பிளேட்னு என்னது? அதான் படம் வரையக்கூடிய தட்டுகள், ரைட்டா? படம் வரையும் தட்டுகள், ரைட்? நெக்ஸ்ட் டோல்னா பொம்மைகள், பொம்மை தயாரிக்கிறதுக்கு ஃபேமஸ், ரைட்டா? அப்போ வீணை அப்படின்ட்டான். வீணை என்ன தெரியும் இல்லையா? நம்ம வீணை வாசிக்கிறோம் இல்லையா? அதற்கும் இது ஃபேமஸ். அப்போ நெக்ஸ்ட்டு நாகர்கோயில் எதுக்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்க்கலாம். திரும்பிடுச்சா? கொஞ்சம் நிமிஷம். நாகர்கோயில். அப்போ டெம்பிள் ஜுவல்லரிஸ் அப்படின்னா, டெம்பிள் ஜுவல்லரிஸ்னால் கோவில் நகைகள் செய்வதற்கு இது பயன்படுகின்றன. இந்த ஊரில் பயன்படுகின்றன. இந்த ஊரோட டிஐ டேக்கு கோவில் நகைகளுக்கு என்னது? நாகர்கோயில் டிஐ டேக்கு. அடுத்து ஈரோடில் என்னது? அப்போ டேர்மெரிக்னா மஞ்சள் தூள், மஞ்சள் இருக்கு இல்லையா? மஞ்சள் வந்து ஈரோட்டில் அதிகம், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு சேலத்தில் என்னது? அப்போது சேலத்தில் என்ன சொல்லுவாங்க? அது வெண்பட்டுன்னு சொல்கிறாங்களா? வெண்பட்டு வந்து சேலம் சில்க்குன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும்? சேலம் டிஐ குறியீடு, ரைட்டா? அடுத்து ஜமுக்காலம் எதுக்கு? போர்வைன்னு சொல்கிறோம் இல்லையா? போர்வை தான் ஜமுக்காலம்னு சொல்கிறான். இதுக்கு என்னது? பவானி. அடுத்து மதுரை என்னது? சங்குடின்னு சொல்கிறான், ரைட்டா? சங்குடின்ற ஒரு
ஒரு பொருள், அதாவது கங்கடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் சங்குடின்னு சொல்கிறான். சங்குடின்றதை கங்கடின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு சுவாமிமலை. சுவாமிமலை ப்ரோன்ஸ் அயன்ஸ் அப்படின்றான். சுவாமிமலை வந்து எதற்கு ஃபேமஸ்ஸு? புரோன்ஸ் ஐகான்ஸ் அப்படின்னா, ஐகான்ஸ்னால் சிலைகள், ரைட்டா. இப்போ புரோன்ஸால் தயாரிக்கப்பட்ட சிலைகள், அப்போ வெங்கலத்தால் தயாரிக்கப்பட்ட சிலைகள். ஐகான்ஸ்னால் சிலைகள், புரோன்ஸ் என்னது வெங்கலத்தால் தயாரிக்கப்பட்ட சிலைகளுக்கு சுவாமிமலை ஃபேமஸ்ஸு, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு நாச்சியார் கோயில். அப்போ நாச்சியார் கோயில் என்னது? நாச்சியார் கோயில்னு குத்து விளக்கு தயார் பண்ணுறதுக்கு ஃபேமஸ்ஸு, ரைட்டா. அப்போ அதுதான் குறியீடு நாச்சியார் கோயில், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் நாச்சியார் கோயிலுக்கு அடுத்து பத்தமடை வந்து எதுக்கு? மேட்டுனா பாய் தயார் பண்ணுவதற்கு பத்தமடை, ரைட்டா. நீலகிரி. அப்போ நீலகிரி எதற்கு ஃபேமஸ்ஸு? நீலகிரி தானே. நீலகிரி எதற்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்த்தோடாக்ஸ் எம்பிராய்டரி அப்படின்றான். அப்போ ஆர்த்தோடாக்ஸ்னால் பாரம்பரியமாக என்ன சொல்கிறேன், நம்ம இந்த எம்பிராய்டரி செய்கிறோம் இல்லையா, எம்பிராய்டரின்ற இந்த நூல் அந்த இந்த ஒரு இது மாதிரி என்ன செய்வாங்கள்ட்ட, அதை என்ன சொல்லுவோம், எம்பிராய்டரின்னு எனக்கு தமிழ் அது மட்டும் இல்லை. ஆர்த்தோடாக்ஸ்னால் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. எம்பிராய்டரின்னா இந்த இப்போ எம்ப்ராய்டிங் செய்கிறாங்க இல்லையா, நூல் மாதிரி நூக்குறாங்க இல்லையா, அதற்கு இந்த நீலகிரி அதை புதையல்னு சொல்லுவாங்க. அதாவது புதையல் தான் இப்போ வரும், அது மீனிங், ரைட்டா. அதை தான் சொல்கிறாங்க, ரைட்டா. நெக்ஸ்ட்டு மகாபலிபுரம் என்னது? ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ். அப்படின்னா ஸ்டோன்னா என்னது? சிற்பங்கள். ஸ்டோன்னா ஸ்கல்ப்சர்ஸ்னது சிற்பம் செய்கிறாங்களா. மகாபலிபுரம் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குது. சிற்பங்கள் செய்வதற்கு ஃபேமஸ்ஸு, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு சிறுமணல் எதுக்கு? சிறுமலை, ரைட்டா. சிறுமலை வந்து ஹில்லுன்னா மலை, பனானா வாழைப்பழம், அதில் என்ன வருது? மலை வாழைப்பழம் இருக்கிறது, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஈத்தாளமாடியா, ஈத்தாள மொழி, ரைட்டா. ஈத்தாளமாடி, ரைட்டா. இது என்னது? தேங்காய்க்கு ஈத்தாள மொழி. ஆமாம், ஈத்தாள மொழின்றான். ஈத்தாள மொழி தேங்காய்க்கு ஃபேமஸ். அப்போ ஈத்தாள மொழின்றது ஜிஐ டேக்ஸ், ரைட்டா. தேங்காய்ன்றது பொருள், ரைட்டா. அந்த பொருள் வந்தால் ஜிஐ டேக்ஸ், அந்த இருப்பிடத்தை குறிக்குதா? இதுதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்னு என்னது? பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்னால் காகிதங்கள், ரைட்டா. அப்போ காகிதங்கள் தானே பேப்பர் இண்டஸ்ட்ரீஸாக வரும். அப்போ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்னா தமிழ்நாடு இதோட இது செய்தி அறிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர்ஸ் லிமிடெட், a government of Tamil Nadu enterprises producing newsprint, printing and arithmetic is located in the காஞ்சிபுரம் in Karur district அப்படிங்கிறான். அப்போ இதை கொஞ்சம் எவ்வளோ நேரம் இருக்குது? எவ்வளோ இருக்குது? இதில் பெருசாக இருக்கா? சிமெண்ட் பெருசாக தான் இருக்குது. சரி, இதை அடுத்ததில் பார்க்கலாம்.